அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். 2024 புத்தாண்டு ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள். வணக்கம் நேயர்களே, 2024ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை நாம் எப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக புத்தாண்டு வந்தாலே பலருக்கும் பலவிதமான கனவுகளும் ரெசல்யூஷன்களும் இருக்கும். அவை அனைத்தும் நிறைவேற விதமாக இந்த புத்தாண்டு பிறந்துள்ளது. உங்கள் வாழ்வில் மாற்ற இருக்கும் இந்த புத்தாண்டு உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் என்று இனி காணலாம். முதலாவதாக மேஷ ராசி. அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம். மேஷ ராசிக்காரர்களே, இதுவரை இருந்து வந்த சிறு கலக்கம் கூட இனி இருக்காது. உங்கள் வாழ்வையை மாற்ற பிறந்துள்ளது இந்த புத்தாண்டு. மனதில் புது நம்பிக்கையும் செயலில் உத்வேகமும் அதிகரிக்கும். உங்கள் லட்சியங்களை அடைய முன்பை விட விவேகமாக செயல்படுவீர்கள். இந்த ஆண்டு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி என்ற சூரியனோடு இணைந்து அமைந்துள்ளார். இதனால் வாழ்வில் அனைத்து பாக்கியங்களும் சகலவிதமான செல்வங்களையும் அடைய முடியும். சிலருக்கு மிகப்பெரிய பதவி தேடி வரும். அரசாங்க அனுகூலங்களும் உண்டாகும். பெரிய மனிதர்களின் தொடர்பும் கிடைக்கும். அதிக சம்பளத்தில் நல்ல வேலை கிடைக்கும். தொழிலில் மிகப்பெரிய அளவில் லாபம் வரும். சிலர் வேலை விஷயமாக வெளிநாட்டுக்கு செல்வீர்கள். பெண்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். மேஷ ராசிக்கு ஏற்றம் தரும் சனி பகவான். இந்த புத்தாண்டில் சனி பகவான் வருடம் முழுவதும் இருக்க உங்க ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் இருப்பதால் ஆண்டு முழுவதும் ஏதோ ஒரு வகையில் வருமானம் வந்து கொண்டே இருக்கும். தொழில் செய்பவருக்கு இது அற்புதமான காலம். இதுவரை சின்ன சின்ன ஆசைகளுக்கு கூட எட்டா கனியாக இருந்தது. ஆனா இவை அனைத்தும் உங்களுக்கு மாறி இந்த புத்தாண்டு முதல் ராஜயோகம் அடைய போகிறீர்கள். புது கார், புது வீடு, புது செல்போன் என உங்கள் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாக உள்ளது. கடன் பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். மொத்தத்தில் இறை அருள் உங்களுக்கு இறைவழி நடத்தும். மேஷ ராசிக்காரர்களுக்கான குரு பார்வை பலன்கள். ஜனவரி முதல் ஏப்ரல் வரை இந்த குரு பார்வை பலன்கள் உங்களுக்கு நடக்க இருக்கின்றது. 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசியில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5, 7, 9ஆம் இடங்களில் பார்வை செய்கிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன்கள் தரும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் நீண்ட நாட்களாக திருமணம் நடக்காமல் இருந்தவர்களுக்கு இந்த வருடத்தில் நல்லபடியாக திருமணம் நடக்கும். சிலர் இதுவரை செய்து வந்த வேலையை விட்டுவிட்டு புது தொழில் தொடங்குவீர்கள். நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும். சிலருக்கு தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். சகல பாக்கியங்களும் உண்டாகும். சிலர் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். மாணவர்கள் உயர்கல்வியில் சாதனை படைப்பீர்கள். மேஷ ராசிக்கு குரு பார்வை பலன்கள். மே டிசம்பர் வரை. 2024 மே 1ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வருகிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6, 8, 10 இடத்தை பார்வை செய்கின்றார். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் புதிய வேலை அதிகம் சம்பளத்தில் அமையும். உங்களை எதிர்த்தவர்கள் இனி உங்களை விட்டு விலகி போவார்கள். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிடும். கோர்ட் கேஸ் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும். நீண்ட நாட்களாக நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் உடல் ஆரோக்கியமாகும். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் உங்கள் கவலைகள் எல்லாம் தீரும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். வடாத என்று நினைத்த பெரிய தொகையானது கைக்கு வந்துவிடும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் குடும்பத்தில் உங்களுக்கு வார்த்தைகள் அனைவரும் கட்டுப்படுவார்கள். உயர் பதவி உங்களை தேடி வரும். பெயர் புகழ் கிடைக்கும். உங்கள் திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். தொழிலில் ஒரு அளவிட முடியாத லாபமும் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்பு உங்களுக்கு அனுகூலங்களும் உண்டாகும். உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 6, 9. உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதங்கள் ஆவணி, மார்கழி. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வெள்ளிக்கிழமை ஸ்ரீ சக்கரம் இருக்கும் அம்மன் ஆலயம் சென்று குங்குமம் அர்ச்சனை செய்து வழிபட உங்களுக்கு எண்ணங்கள் அனைத்தும் உடனே நிறைவேறும். மொத்தத்தில் மேஷம்
சந்தோஷம். அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபம் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள். ரிஷபராசி நேயர்களே, இந்த புத்தாண்டு உங்கள் எண்ணங்களையும் தேவைகளையும் பூர்த்தி செய்வதாக அமைய இருக்கின்றது. இந்த ஆண்டு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தில் உங்க ராசிக்கு 2க்கும் 5க்கும் அதிபதியான புதனுடன் இணைந்து அமர்ந்துள்ளார். இதனால் மிகப்பெரிய அளவில் வாழ்வில் முன்னேற்றமும் அதிக அளவில் பணவரமும் உங்களுக்கு உண்டாகும். உங்க ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருப்பதால் தொழிலில் நல்ல லாபம் வரும். தொழிலில் விருத்தி செய்வீர்கள். சிலர் கூட்டு தொழில் தொடங்குவீர்கள். பல வருடங்களாக பல ஜாதகம் பார்த்தும் திருமணம் நடக்காமல் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் திருடம் நல்லபடியாக நடக்கும். வருமானம் கூடும். உயர் பதவி கிடைக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். புது வண்டி வாகன யோகம் உண்டாகும். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவீர்கள். குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பிறக்கும். வெளியூர் பயணம் வெற்றியாகும். சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். விளையாட்டு வீரர்களுக்கு பாராட்டும் பரிசும் கிடைக்கும். கணவன் மனைவி உறவுகளில் இணக்கமான சூழ்நிலை உருவாகும். வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ராஜயோகமும் உண்டாகும். ரிஷப ராசிக்கு அள்ளி கொடுக்கும் ராகு பகவான். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் வருடம் முழுவதும் இருக்கிறார் ராகு பகவான். இதில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் விபரீத ராஜயோகத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் பெற்றுத்தரும். இதுவரை திறமை இருந்தும் உங்களுக்கு வரவேண்டிய நியாயமான சலுகைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க விடாமல் தடுத்தவர்கள் எல்லாம் இனி விலகி செல்வார்கள். நீண்ட நாட்கள் வராமல் இருந்த பெரிய தொகை ஒன்று கைக்கு வரும். வெளிநாட்டு நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் உண்டாகும். ரிஷப ராசிக்கு குரு பார்வை பலன்கள். ஜனவரி முதல் ஏப்ரல் வரை 2024 ஏப்ரல் மாதம் வரை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4, 6, 8ஆம் இடங்களை பார்வை செய்கின்றார். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் வழியில் ஆதாயம் உண்டாகும். வீடு வண்டி வாகனம் யோகம் உங்களுக்கு உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் சாதனை படைப்பீர்கள். தீராது என்று நினைத்த சிக்கல்கள் எல்லாம் தீர்வு கிடைக்கும். அதனால் மனம் சந்தோஷமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் புதிய வேலை உங்களுக்கு அதிக சம்பளத்தில் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். பூர்வீக சொத்து சம்பந்தமான கோர்ட் கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் உங்கள் கவலைகள் எல்லாம் தீரும். சொந்தக்காரர்களுடன் உங்களுக்கு புரிதல் ஏற்படும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். சிலருக்கு வராமல் இருந்து வந்த இன்சூரன்ஸ் பணம் கைக்கு வரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். ரிஷப ராசிக்கு குரு பார்வை பலன் மே முதல் டிசம்பர் வரை. 2024 மே 1ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு வருகிறார். ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருந்த குரு இனி உங்களுக்கு ஜென்ம குருவாக உங்கள் ராசிக்கு 5, 7, 9ஆம் இடங்களில் பார்வை செய்வார். இதன் மூலமாக மிகப்பெரிய ஏற்றத்தை குரு தர இருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் மனதில் பிடித்த வாழ்க்கை உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் உண்டாகும். பூர்வீக சொத்து பிரச்சனை தீரும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் கூட்டு தொழிலில் நல்ல ஒரு லாபம் வரும். நீண்ட நாள் திருமணம் நடக்காமல் இருந்தவர்களுக்கெல்லாம் திருமணம் நல்லபடியாக நடக்கும். சிலர் புது தொழில் தொடங்குவீர்கள். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வீர்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். சிலருக்கு தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். சகல பாக்கியங்களும் உங்களுக்கு உண்டாகும். சிலர் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டமான எண்கள் 6, 4. அதிர்ஷ்டமான மாதம் புரட்டாசி, தை. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் கால பைரவருக்கு 8 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர குடும்ப பிரச்சனைகள் சரியாகும். மொத்தத்தில் ரிஷபம் அதிர்ஷ்டம். அடுத்ததாக மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4ஆம் பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்கள். மிதுன ராசிக்காரர்களே, இந்த புத்தாண்டு உங்களுக்கு அற்புதமான பலன்கள் தர இருக்கின்றது. இதுவரை எதுக்கெடுத்தாலும் பயந்து வாழ்ந்த நீங்கள் இந்த புத்தாண்டு முதல் உங்கள் கவலைகள் எல்லாம் மறைந்து வாழ்வில் மிக பெரிய நிலையை அடைய இருக்கின்றீர்கள். பெரிய பதவி தேடி வரும். கார், பங்களா, தங்க நகைகள் என லைஃப் ஸ்டைலே மாற இருக்கிறது. எல்லா பிரச்சனைகளையும் முடிவுக்கு வரும். சந்தோஷமான வாழ்க்கையை இந்த புத்தாண்டு உங்களுக்கு தர இருக்கின்றது.
இந்த ஆண்டு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உங்கள் ராசிக்கு 12க்கும் 5க்கும் அதிபதியான சுக்கிரனுடன் இணைந்து அமர்ந்துள்ளார். இதனால் வீட்டில் சுப காரியங்கள் நடைபெறும். பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட திருமணம் நல்லபடியாக நடைபெறும். சிலர் குடும்பத்துடன் புண்ணிய கஷேத்திரங்களுக்கு ஆன்மீக சுற்றுலா செல்வீர்கள். வேலை மாற்றம் ஏற்படும். சம்பளம் உயரும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பணியிட மாற்றம் நல்லபடியாக கிடைக்கும். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை எல்லாம் வாங்குவீர்கள். உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். சொந்தக்காரர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடி வரும். மாறா கடன் வசூலாகும். மிதுன ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான். இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கடந்த ஆண்டில் அஷ்டம சனியால் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்து வந்த நீங்கள் இந்த ஆண்டில் நல்ல பலன்களை சனி தர இருக்கின்றார். வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியை அடைய இருக்கின்றீர்கள். பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் உங்கள் முயற்சிக்கு உண்டான பலன்களை தருவார். எட்ட முடியாத கடின இலக்கையும் சர்வ சாதாரணமாக சாதிக்கும் வல்லத்தை உங்களுக்கு சனி பகவான் தருவார். அதனால் மனம் சந்தோஷமாக இருக்கும். மிதுன ராசிக்கு குரு பார்வை பலன்கள் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை. 2024 ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3, 5, 7ஆம் இடத்தில் பார்வை செய்கின்றார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் பார்வை செய்வதால் வேலை சம்பந்தமாக வெளியூர் செல்ல வேண்டி வரும். சிலர் வேலை மாற்றலாகி வெளியூரில் செட்டில் ஆவீர்கள். இதுவரை மனக்குழப்பத்தில் சில முடிவுகளை எடுக்க தயங்கிய நீங்கள் இனி தைரியத்துடன் எல்லா முடிவுகளையும் எடுப்பீர்கள். உங்கள் பேச்சிலும் செயலிலும் சரி வீரமும் விவேகமும் இருக்கும். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இளைய சகோதரர்கள் மூலமாக அனுகூலங்கள் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். எடுத்தும் முடிவுகள் நல்ல பலன்களை தரும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் நீண்ட நாட்களாக திருமணம் நடக்காமல் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த வருடத்தில் திருமணம் நல்லபடியாக நடக்கும். சிலர் நண்பர்களுடன் சேர்ந்து புது தொழில் தொடங்குவீர்கள். ராசி குரு பார்வை பலன்கள் மே முதல் டிசம்பர் வரை. 2024 மே 1ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு வருகிறார். ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் வந்த குரு இனி 12ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 4, 6, 8ஆம் இடங்களில் பார்வை செய்வார். இதனால் பல நன்மைகள் உங்கள் வாழ்வில் நடக்க இருக்கின்றது. உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் வழியில் ஆதாயம் உண்டாகும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் சாதனை படைப்பீர்கள். சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்கும். அதனால் மனம் சந்தோஷமாக இருப்பீர்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் புதிய வேலை அதிக அளவான சம்பளமும் அமையும். 6ஆம் இடம் சத்ருஸ்தானம் என்பதால் உங்களை எதிர்த்தவர்கள் இனி உங்களை விட்டு விலகி போவார்கள். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். கோர்ட் கேஸ் தீர்ப்புகள் இனி உங்களுக்கு சாதகமாக வரும். நீண்ட நாட்களாக நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் உடல் ஆரோக்கியமாகும். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் உங்கள் கவலைகள் அனைத்தும் தீரும். பிள்ளைகளுக்கு திருமணம் நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டமான எண் 5, 3. அதிர்ஷ்டமான மாதம் ஐப்பசி, மார்கழி மற்றும் மாசி. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வெள்ளிக்கிழமையில் வேல் பிரதர்ஷனை செய்து சுப்பிரமணியர் மூல மந்திரம் கூறி 6 நெய் தீபம் ஏற்றி தொடர்ந்து வழிபாடு செய்து வர குடும்பம் ஒற்றுமை அதிகரிக்கும். மொத்தத்தில் மிதுனம் நன்மை. கடகம் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயுள்யம். கடகராசி நேயர்களே, இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை தர இருக்கின்றது. கடவுளுடைய அருளால் தடைகள் கூட உங்கள் முயற்சிகள் சாதிகளாகும். உங்கள் வாழ்வில் நல்ல நிலையை அடைய இருக்கின்றீர்கள். வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இதனால் பண வரவு அதிகரிக்கும். திருமண தடை நீங்கி நல்லபடியாக திருமணம் நடக்கும். நீண்ட நாட்களாக வேலை கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு நல்லபடியாக வேலை கிடைக்கும். கடவுளுடைய அருளால் உங்களுடைய வாழ்வில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். எந்த கலக்கமும் இல்லாமல் புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள். நல்லவர்கள் பெரியவர்கள் ஆசீர்வாதமும் அனுகிரகமும் உங்களுக்கு துணை நிற்கும். கடக ராசிக்கு அஷ்டம சனியில் இருந்து காக்கும் குரு பார்வை.
என்னதான் சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்தாலும் குருவினுடைய பலத்தினால் உங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கிவிடும். மனதில் உற்சாகம் பிறக்கும். பொதுவாக சனி பார்க்கும் இடமும் குரு இருக்கும் இடமும் பாழ் என்பார்கள். அதனால் சனி 8இல் இருந்தால் அதைவிட குருவினுடைய பார்வை முக்கிய ஸ்தானங்களில் விழுவதால் அஷ்டம சனியினால் கவலைப்பட வேண்டியது இல்லை. கடகராசிக்கு குரு பலன்கள் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை. 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2, 4, 6ஆம் இடங்களில் பார்வை செய்கிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதனால் கடன் பிரச்சனை தீரும், பணவரவு அதிகரிக்கும், உங்கள் விருப்பங்கள் ஆசைகள் அனைத்துமே நிறைவேறும், தொழிலில் நல்ல மாற்றம் உண்டாகும். வருடம் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் வருமானம் தேவைக்கு அதிகமாகவே வரும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் வழியில் ஆதாயம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகனங்கள் யோகம் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் சாதனை படைப்பீர்கள். வீட்டில் சுப காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் புதிய வேலை அதிக சம்பளத்தினுடன் அமையும். வேலையில் இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகும். உங்களை எதிர்த்தவர்கள் இனி உங்களை விட்டு விலகி போவார்கள். கோர்ட் கேஸ் தீர்ப்பு இனி உங்களுக்கு சாதகமாகும். கடகராசி குரு பார்வை பலன்கள் மே முதல் டிசம்பர் வரை. 2024 மே 1ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு வருகிறார். ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்த குரு இனி 11ஆம் இடத்திற்கு வருவதால் உங்கள் ராசிக்கு 3, 5, 7ஆம் இடத்தை பார்வை செய்வார். இதனால் பல நன்மைகள் உங்கள் வாழ்வில் நடக்க இருக்கின்றது. உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதனால் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். வேலை சம்பந்தமான வெளியூர் செல்ல வேண்டி வரும். ஒரு சிலர் தன்னுடைய வேலை மாற்றலாகி வெளியூரில் செட்டில் ஆவீர்கள். உங்கள் பேச்சிலும் செயலிலும் வீரமும் விவேகமும் இருக்கும். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இளைய சகோதரர்கள் மூலமாக அனுகூலங்கள் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்வை செய்தால் பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன்களை தரும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் நீண்ட நாட்களாக திருமணம் நடக்காமல் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த வருடத்தில் திருமணம் நல்லபடியாக நடக்கும். சிலர் வேலையை விட்டுவிட்டு புது தொழில் தொடங்குவீர்கள். நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 2, 9. அதிர்ஷ்டமான மாதங்கள் கார்த்திகை, பங்குனி. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சனிக்கிழமை ராகு காலத்தில் 8 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பைரவரை வழிபாடு செய்து வர மன தெளிவு உண்டாகும். மொத்தத்தில் கடகம் ஆச்சரியம். அடுத்ததாக சிம்ம ராசி மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம். இந்த புத்தாண்டு உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை தர இருக்கிறது. உங்களை புரிந்து கொள்ளும் புதிய நபர்கள் உங்கள் வாழ்வில் வருவார்கள். ஒரு பக்கம் செலவுகள் வந்தாலும் அதை சமாளிக்க வருமானமும் ஏதோ ஒரு வகையில் வந்து கொண்டே இருக்கும். அதனால் உற்சாகமாக இருப்பீர்கள். வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில், ராசிக்கு 4ஆம் இடத்தில், 9ஆம் இடத்தில் அதிபதியாக செவ்வாயுடன் இணைந்து அமர்ந்துள்ளார். இது மிகப்பெரிய ராஜயோக அமைப்பாகும். திடீர் பணவரவு ஏற்படும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். தந்தை வழி பூர்வீக சொத்துக்கள் கைகூடி வரும். வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும். சிம்ம ராசி குரு தரும் பாக்கியம். ஒரு பக்கம் கண்டசனி, மறுபக்கம் 8இல் ராகும் இருந்து மன ரீதியாக பல நெருக்கடிகளை சந்தித்த பொழுதும் 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் இருப்பதால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை அத்தனையும் நன்மையாகவே அமையும். இறை பலத்தால் சோதனை கூட சாதனையாகும். குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள் எல்லாம் சரியாகும். சிலருக்கு வெளியூரில் வேலை அமையும். சிம்ம ராசி குரு பார்வை பலன்கள் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை. 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசி மற்றும் ராசிக்கு 3, 5 இடங்களை பார்வை செய்கிறார். உங்கள் ராசியை குரு பார்வை செய்வதால் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். எந்த முடிவையும் மன தெளிவுடன் எடுப்பீர்கள். குடும்பத்தில் இதுவரை உங்கள் பேச்சை கேட்காத பிள்ளைகள் கூட இனி உங்கள் செல்படி கேட்பார்கள். எதிர்பார்த்த வேலை நிரந்தரம் உறுதியாகும். மனக்கவலைகள் அனைத்தும் தீரும். உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் உங்கள் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். வேலை சம்பந்தமான வெளியூர் செல்ல வேண்டி வரும்.
ஒரு சிலர் வேலை மாற்றலாகி வெளியூரில் செட்டில் ஆவீர்கள். உங்கள் பேச்சிலும் செயலிலும் வீரமும் விவேகமும் இருக்கும். வாழ்க்கை துணை உறவுகள் மூலமாக ஆதாயம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலமும் உண்டாகும். உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன்கள் தரும். மனதிற்கு பிடித்தவர்கள் வாழ்க்கை துணையாக பாக்கியம் உண்டாகும். சிம்ம ராசி குரு பார்வை பலன்கள் மே முதல் டிசம்பர் வரை. 2024 மே 1ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு வருகிறார். ஏப்ரல் மாதம் முதல் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்த குரு இனி 10ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 2, 4, 6ஆம் இடங்களில் பார்வை செய்கிறார். இதனால் ஏற்படும் நன்மைகளை இனி காணலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் திருமணம் நிச்சயமாகும். பணவரவு அதிகரிக்கும். உங்கள் விருப்பங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். தொழிலில் நல்ல மாற்றம் உண்டாகும். வருடம் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் வருமானம் வரும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் புது வீட்டிற்கு செல்வீர்கள். தாயினுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வண்டி வாகன யோகம் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் சாதனை படைப்பார்கள். வீட்டில் சுப காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். மனதில் சந்தோஷமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் புதிய வேலைகள் அமையும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். உங்களுக்கு எதிர்த்தவர்கள் இனி உங்களை விட்டு விலகி போவார்கள். கோர்ட் கேஸ் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாகும். உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 1, 4. அதிர்ஷ்டமான மாதம் மார்கழி, சித்திரை. வழிபட வேண்டிய தெய்வம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சர்வேஸ்வரருக்கு சந்தன காப்பு சாற்றி 5 இலுப்பு எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். தேவையில்லாத குழப்பங்கள் வராது. சிம்மம் கடமை. அடுத்ததாக கன்னிராசி. திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதங்கள். கன்னிராசி நேயர்களே, இந்த புத்தாண்டு உங்களுக்கு வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தர இருக்கிறது. இந்த புத்தாண்டில் புதிய தொழில் தொடங்குவீர்கள். வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு வெளிநாட்டு வேலை உறுதியாகும். பண பிரச்சனை தீரும். இதுவரை குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிடும். வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராசிக்கு 2க்கும் 9க்கும் அதிபதியான சுக்கிரனுடன் இணைந்து அமர்ந்துள்ளார். இதனால் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். வேலையில் உயர் பதவி கிடைக்கும். நண்பர்கள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். கன்னி ராசி சனி தரும் யோகம். இந்த வருடம் முழுவதும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் வருகிறார். இதனால் வேலையில் இழப்பால் வீட்டில் இருந்தவர்கள், அலுவலகத்தில் நெருக்கடியால் மனவேதனையில் வாடியவர்கள், உயர் அதிகாரி தொல்லைகளால் என்ன செய்வது என தவித்தவர்கள் இந்த புத்தாண்டில் நல்ல சம்பளத்துடன் பொது வேலை அமையும். பிள்ளைகளுடைய வாழ்வில் திருமணம், குழந்தை பாக்கியம் என சுப காரியங்கள் எல்லாம் நடக்கும். கன்னி ராசி சனி தரும் யோகம். இந்த வருடம் முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். இதனால் இதுவரை வேலை இழப்பால் வீட்டில் இருந்தவர்கள், அலுவலகத்தில் நெருக்கடியால் மனவேதனையில் வாடியவர்கள், உயர் அதிகாரிகள் தொல்லைகளால் என்ன செய்வதென தெரியாமல் தவித்தவர்கள் இந்த புத்தாண்டில் நல்ல சம்பளத்துடன் பொது வேலை அமையும். பிள்ளைகள் வாழ்வில் திருமணம், குழந்தை பாக்கியம் என சுப காரியங்கள் எல்லாம் நடைபெறும். கன்னி ராசி குரு பார்வை பலன்கள் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை. 2024ஆம் ஏப்ரல் மாதம் முதல் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12, 2, 4ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதனால் வேலை விஷயமாக சிலர் வெளிநாடு செல்வீர்கள். நீண்ட நாட்களாக உடல் நலம் இல்லாமல் மருத்துவமனையில் இருந்தவர்கள் வீடு திரும்புவீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்பு எல்லாம் நீங்கி மன ஒற்றுமை உண்டாகும். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் கடன் பிரச்சனை தீரும். பணவரவு அதிகரிக்கும். உங்கள் விருப்பங்கள், ஆசைகள் அனைத்துமே நிறைவேறும். தொழிலில் மாற்றம் செய்வீர்கள். வருடம் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் வருமானம் தேவைக்கு அதிகமாகவே வரும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். தாய் வழியில் ஆதாயம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன யோகமும் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் சாதனை படைப்பீர்கள். வீட்டில் சுப காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். கன்னி ராசி குரு பார்வை பலன்கள் மே முதல் டிசம்பர் வரை. 2024 மே 1ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு வருகிறார். ஏப்ரல் மாதம் முதல் வரை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்த குரு இனி 9ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசி மற்றும் ராசிக்கு 3, 5 இடங்களில் பார்வை செய்வார். இதனால் ஏற்படும் நன்மைகளை இனி காணலாம். உங்கள் ராசியை குரு பார்வை செய்வதால் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். எந்த முடிவையும் மனத்தெளிவுடன் எடுப்பீர்கள். அலுவலகத்தில் உங்களுக்கு திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் உறுதியாகும். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதனால்
உங்கள் எண்ண வண்ணங்கள் வெற்றியாகும். ஒரு சிலர் வேலை மாற்றம் ஏற்படும். வெளியூர் சென்று வேலை செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டாகும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இளைய சகோதரர்கள் மூலமாக ஆதாயம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன்களை தரும். மனதிற்கு பிடித்தவர்கள் வாழ்க்கை துணையாகும் பாக்கியமும் உண்டாகும். உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டமான எண்கள் 5, 8. அதிர்ஷ்டமான மாதங்கள் தை, வைகாசி. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் புதன்கிழமை புதன் ஹோரையில் நரசிம்மருக்கு 9 விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள். ஆத்ம பலம் பெருகும். மொத்தத்தில் கன்னி வெற்றி. அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் சித்திரை 3, 4ஆம் பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்கள். துலாம் ராசி நேயர்களே, இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றத்தையும் நல்ல எதிர்பார்ப்பு நிறைவேற்ற வருகின்றது. கடன் பிரச்சனையை தீரும். நல்ல வேலையும் கிடைக்கும். தங்க நகைகள் வாங்குவீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் வாங்குவீர்கள். வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உங்கள் ராசிக்கு 9க்கும் 12க்கும் அதிபதியான புதனோடு இணைந்து அமர்ந்துள்ளார். இதனால் பல வருடங்களாக உங்கள் பிரச்சனையில் இருந்த பூர்வீக சொத்துக்கள் கைகவரும். தந்தை மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். திடீரென வெளிநாட்டு பயணமும் அமையும். மனம் சந்தோஷமாக இருக்கும். திட்டமிட்ட காரியங்கள் ஆவும் வெற்றியை தரும். துலாம் ராசி. ராகு தரும் ராஜயோகம். இந்த வருடம் முழுவதும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்துள்ளார். இதன் மூலம் பலவிதமான நன்மைகளை அடைய இருக்கின்றீர்கள். இதுவரை வாழ்வில் பல துன்பங்களை அனுபவித்து வருந்தவர்கள் கூட இந்த ஆண்டு உற்சாகமாக செயல்படுவீர்கள். வேலையில் இல்லாமல் தொழிலும் அமையாமல் வீட்டில் சும்மா இருந்தவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல வேலை கிடைத்து வாழ்வில் நல்ல நிலையை அடைவீர்கள். துலாம் ராசினியர்களுக்கான குரு பார்வை பலன்கள் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை. 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் உங்கள் ராசி மற்றும் 3ஆம் இடத்திலும் பார்வை செய்கின்றார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு பார்வை செய்வதால் எதிர்பாராத தனவரவு ஏற்படும். மூத்த சகோதரர்கள் மூலமாக ஆதாயம் ஏற்படும். பணியில் திடம் மாற்றமும் உத்தியோக உயர்வும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். மனம் சந்தோஷமாக இருக்கும். எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளும் நல்ல பலன்களை தரும். சிலருக்கு 2வது திருமணமும் கைகூடி வரும். உங்கள் ராசியை குரு பார்வை செய்வதனால் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். எந்த முடிவையும் மன தெளிவுடன் எடுப்பீர்கள். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரமும் கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் உறுதியாகும். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதனால் உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் வெற்றியாகும். ஒரு சிலர் வேலை மாற்றலாகி வெளியூரில் செட்டில் ஆவீர்கள். உங்கள் பேச்சிலும் செயலும் சரி வீரமும் விவேகமும் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். இளைய சகோதரர்கள் மூலமாக ஆதாயம் உண்டாகும். துலாம் ராசி குரு பார்வை பலன்கள் மே முதல் டிசம்பர் வரை. 2024 மே 1ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு வருகிறார். ஏப்ரல் மாதம் முறை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்த குரு இனி 8ஆம் இடத்திற்கு உங்கள் ராசியை 12, 2, 4ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். இதனால் ஏற்படும் நன்மைகளை இனி காணலாம். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதனால் வேலை விஷயமாக சிலர் வெளிநாடு செல்வீர்கள். நீண்ட நாட்களாக உடல்நலம் இல்லாமல் மருத்துவமனையில் இருந்தவர்கள் வீடு திரும்புவீர்கள். கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த மனக்கசப்பு எல்லாம் நீங்கி மனம் ஒற்றுமை உண்டாகும். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதனால் கடன் பிரச்சனைகள் தீரும். பணவரவு அதிகரிக்கும். உங்கள் விருப்பங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். தொழிலில் நல்ல மாற்றம் செய்வீர்கள். வருடம் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் தேவைக்கு அதிகமாக வருமானம் வரும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதனால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் வழியில் ஆதாயம் உண்டாகும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் சாதனை படிப்பார்கள். வீட்டில் சுப காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அதிர்ஷ்டமான எண்கள் 6, 7. அதிர்ஷ்டமான மாதங்கள் மாசி, ஆனி. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் மகாலட்சுமி அஷ்டகா பாடி 7 நெய்தீபம் ஏற்றி துளசியால் அர்ச்சனை செய்து மகாலட்சுமியை வழிபடுங்கள். உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் வெற்றியாகும். மொத்தத்தில் துலாம் உற்சாகம். அடுத்ததாக விருச்சக ராசி. விசாகம் 4ஆம் பாதம், அனுஷ்யம், கேட்டை. விருச்சக ராசிக்காரர்களே, இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றத்தை தர இருக்கிறது. இது அற்புதமான காலம். மிகப்பெரிய பதவிகளும் பெரிய மனிதர்களின் தொடர்பும் உங்கள் லட்சியமும் அடைய வழிகாட்டும்.
வயதானவர்கள் காசி ராமேஸ்வரம் சென்று வருவீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரமும் கிடைக்கும். வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில், உங்கள் ராசி 10ஆம் இடத்தில் சூரியனோடு இணைந்து அமர்ந்துள்ளார். இதனால் தொழிலில் மிகப்பெரிய லாபம் வரும். எந்த விதை சேர்ந்தாலும் அதில் முன்பை விட அதிக பணமும் வரும். தனலாபம் ஏற்படும். மனம் சந்தோஷமாக இருக்கும். விருச்சக ராசி சித்தர்கள் தொடர்பு தரும் கேது. இந்த வருடம் முழுவதும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். இதனால் மனம் ஆன்மீகத்தை நாடி செல்லும். சிலருக்கு சித்தர்கள் தொடர்பு கிடைக்கும். தெய்வாம்சம் பொருந்தியவர்களாக பலருக்கு நன்மை செய்யும் பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும். ரிஷப குரு பகவான் கன்னி கேதுவை மே மாதம் முதல் பார்ப்பதால் பெரிய அளவிலான பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். சிலருக்கு வராது என நினைத்த பெரிய தொகை மீண்டும் கைக்கு வரும். விருச்சக ராசி குரு பார்வை பலன்கள் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை. 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10, 12ஆம் இடங்களில் பார்வை செய்வார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதனால் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். கர்மஸ்தானத்தில் குரு பார்வை விழுவதால் வேலையில் சிறப்புத்தன்மை உண்டாகும். வேலையை விட்டுவிடலாம் என்று நீங்கள் உங்கள் முடிவை மாற்றிக்கொள்வீர்கள். எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் உங்கள் திறமை வெளிப்படும். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதனால் வேலை விஷயமாக சிலர் வெளிநாடு செல்வீர்கள். நீண்ட நாட்களாக உடல்நலம் இல்லாமல் மருத்துவமனையில் இருந்தவர்கள் வீடு திரும்புவீர்கள். கணவன் மனைவிக்குள்ளார இருந்த சிறு மனக்கசப்பெல்லாம் நீங்கி மன ஒற்றுமை உண்டாகும். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதனால் கடன் பிரச்சனை தீரும். பணவரவு அதிகரிக்கும். உங்கள் விருப்பங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். தொழிலில் மாற்றம் செய்வீர்கள். வருடம் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் வருமானம் தேவைக்கு அதிகமாகவே வரும். விருச்சக ராசி குரு பார்வை பலன்கள் மே முதல் டிசம்பர் வரை. 2024 மே 1ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு வருகிறார். ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்து குரு இனி 7ஆம் இடத்திற்கு உங்கள் ராசிக்கு 11, உங்கள் ராசி மற்றும் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். இதனால் ஏற்படும் நன்மைகளை இனி காணலாம். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதனால் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய அளவில் பணம் வரும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கனவுகள் எல்லாம் நினைவாகும். மூத்த சகோதரர்கள் மூலமாக ஆதாயம் உண்டாகும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலம். இதுதான் மனம் சந்தோஷமாக இருக்கும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் ஒன்று சேருவீர்கள். உங்கள் ராசியை குரு பார்வை செய்வதால் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். எந்த ஒரு முடிவையும் மன தெளிவுடன் எடுப்பீர்கள். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரமும் கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் உறுதியாகும். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதனால் உங்கள் எண்ணம் அனைத்தும் வெற்றியாகும். ஒரு சிலர் தன்னுடைய வேலை மாற்றலாகி வெளியூரில் செட்டில் ஆவீர்கள். உங்கள் பேச்சிலும் செயலும் விவேகம் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டமான எண்கள் 5, 9. அதிர்ஷ்டமான மாதங்கள் பங்குனி, ஆடி. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று கந்தர்களை வெண்பா பாடலை பாடி 6 நெய் தீபம் ஏற்றி அரளி பூவால் அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். உங்கள் வேண்டுதல்கள் உடனே பலினமாகும். மொத்தத்தில் விருச்சகம் ஆதாயம். அடுத்ததாக தனுசு ராசி. மூலம், பூராடம், உத்ராடம் 1ஆம் பாதம். தனுசு ராசிக்காரர்களே, இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தள்ள வருகின்றது. உங்கள் வாழ்வையே மாற்ற பிறந்துள்ளது இந்த புத்தாண்டு. பணம், பெயர், புகழ், அஷ்ட ஐஸ்வர்யங்கள் என அனைத்து செல்வங்களையும் அடையும் உள்ளீர்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். மனம் சந்தோஷமாக இருக்கும். வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் உள்ளார். இதனால் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பூர்வீக சொத்தில் இருந்து வர வேண்டிய பெரிய தொகை கைக்கு வரும். ஹரிதுவார், ரிஷிகேஷ் போன்ற புண்ணிய கஷேத்திரங்களுக்கு சென்று வருவீர்கள். தனுசு ராசி சனி தரும் யோகம். இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதால் இது உங்களுக்கு வளர்ச்சி காலமாகும். அதனால் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, குடும்பத்திற்கு சந்தோஷம், கணவன் மனைவி ஒற்றுமை என அதிக அளவில் நன்மைகள் நடக்கும். ஆகவே இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி முயற்சி செய்யுங்கள். இது உங்களுக்கு பொற்காலமாக அமைகின்றது. தனுசு ராசி குரு பார்வை பலன்கள் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை. 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9, 11ஆம் இடங்களில் மற்றும் ராசியை பார்க்க செய்வதால்
உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பார்வை செய்வதனால் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். சிலருக்கு தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். சகல பாக்கியங்களும் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். நினைத்தது எல்லாம் நடக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கனவுகள் எல்லாம் நினைவாகும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதனால் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான பணம் வரும். நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் உண்டாகும். மூத்த சகோதரர்கள் மூலமாக ஆதாயம் ஏற்படும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இது. அதனால் மனம் சந்தோஷமாக இருக்கும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வீர்கள். உங்கள் ராசியை குரு பார்வை செய்வதனால் எந்த முடிவையும் மன தெளிவுடன் எடுப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் உறுதியாகும். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். தனுசு ராசி குரு பார்வை பலன்கள் மே முதல் டிசம்பர் வரை. 2024 மே 1ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு வருகிறார். ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்த குரு இனி 6ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 10, 12, 2ஆம் இடங்களை பார்வை செய்வார். இதனால் ஏற்படும் நன்மைகளை இனி காணலாம். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதனால் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். கர்மஸ்தானத்தில் குரு பார்வை விழுவதனால் வேலையில் சிலம் தன்மை உண்டாகும். வேலையை விட்டுவிடலாம் என்று நினைத்த நீங்கள் உங்கள் முடிவை மாற்றிக்கொள்வீர்கள். எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் உங்கள் திறமை வெளிப்படும். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதனால் வேலை விஷயமாக சிலர் வெளிநாடு செல்வீர்கள். நீண்ட நாட்களாக உடல் நலம் இல்லாமல் மருத்துவமனையில் இருந்தவர்கள் வீடு திரும்புவீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்பு எல்லாம் நீங்கி மன ஒற்றுமை உண்டாகும். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதனால் கடன் பிரச்சனை தீரும். உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். தொழிலில் மாற்றம் செய்வீர்கள். வருடம் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் வருமானம் தேவைக்கு அதிகமாகவே வரும். உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டமான எண் 1, 3. அதிர்ஷ்டமான மாதம் சித்திரை, ஆவணி. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வியாழக்கிழமை குரு ஹோரையில் தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் படித்து 3 தெய்வீபம் ஏற்றி முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். உங்கள் வேண்டுதல் உடனே பலிதமாகும். மொத்தத்தில் தனுசு புகழ். அடுத்ததாக மகர ராசி. உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்கள். திரிகோணம் அவிட்டம் 1, 2ஆம் பாதங்கள். மகர ராசிக்காரர்களே, இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தர இருக்கின்றது. கடவுளுடைய அருளால் தடை கொடுகள் கூட உங்களுக்கு முயற்சியினால் சாதகமாகும். வாழ்வில் நல்ல நிலையை அடைவீர்கள். வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இது உங்களுக்கு 7.5 சனி காலம். ஆனாலும் சனி பகவான் உங்கள் ராசிநாதன் என்பதனால் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை நீங்கள் சவாலாக கருதி கடமையை செய்யும் பொழுது அது உங்களுக்கு நிச்சயம் பொருளாதார உயர்வை தரும். சனி உங்கள் ராசிநாதன் என்பதனால் நிச்சயமாக கெடுக்க மாட்டார். உங்களை அதிகம் உழைக்க வைத்து முன்னேற்றத்தையே தருவார். மகர ராசி அதிர்ஷ்டம் தரும் ராகு. இந்த ஆண்டு முழுவதும் ராகு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதால் வாழ்வில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும். எதிர்பாராத பணவரவு உண்டாகும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பெரிய தொகை கைக்கு வரும். சிலருக்கு வெளிநாட்டு வேலை நல்ல சம்பளத்தில் கிடைக்கும். பிள்ளைகள் திருமணம் திடீர் என நிர்வாகம். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். மகர ராசி குரு பார்வை பலன்கள் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை. மகர ராசிக்காரர்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8, 10, 12ஆம் இடங்களில் பார்வை செய்கிறார். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதனால் உங்கள் கவலைகள் எல்லாம் தீரும். சொந்தக்காரர்களுடன் இருந்து வந்த பகை தீரும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். சிலருக்கு வராமல் இருந்து வந்த இன்சூரன்ஸ் பணம் கைக்கு வரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதனால் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். கர்மஸ்தானத்தில் குரு பார்வை விழுவதனால் வேலையில் சிறத்தன்மை உண்டாகும். வேலையை விட்டுவிடலாம் என்று நினைத்த நீங்கள் உங்கள் முடிவை மாற்றிக்கொள்வீர்கள். எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் உங்கள் திறமை வெளிப்படும். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதனால் வேலை விஷயமாக சிலர் வெளிநாடு செல்வீர்கள். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சிறு கசப்புக்கெல்லாம் நீங்கி மன ஒற்றுமை உண்டாகும். எதிர்பார்த்த நீளம் நல்லபடியாக முடிந்து சொத்து உங்கள் கைக்கு வரும். சுப விரியங்களும் உண்டாகும். மகர ராசிக்காரர்களுக்கு குரு பார்வை பலன்கள் மே முதல் டிசம்பர் வரை. 2024 மே 1ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வருகிறார்.
ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்த குரு இனி 5ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 9, 10, 11ஆம் இடங்களில் ராசியை பார்வை செய்கிறார். இதனால் ஏற்படும் நன்மைகள் இனி காணலாம். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பார்வை செய்வதனால் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். சிலருக்கு தந்தை வழி சொத்து கிடைக்கும். சகல பாக்கியங்களும் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு பார்வை செய்வதனால் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய அளவில் பணம் வரும். நினைத்ததெல்லாம் நடக்கும். மூத்த சகோதரர்கள் மூலமாக ஆதாயம் ஏற்படும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இது. அதனால் இது மன சந்தோஷமாக இருக்கும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் ஒன்று செய்வீர்கள். உங்கள் ராசியை குரு பார்வை செய்வதனால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த முடிவையும் மன தெளிவுடன் எடுப்பீர்கள். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் உறுதியாகும். அரசு ஆதாயம் உண்டாயும். உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் கருநீலம். அதிர்ஷ்டமான எண் 6, 8. அதிர்ஷ்டமான மாதம் வைகாசி, புரட்டாசி. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சனிக்கிழமை சனி ஹோரையில் ஆஞ்சநேயருக்கு எண்ணெயும் வெற்றிலை மாலையும் சாற்றி வழிபடுங்கள். மொத்தத்தில் மகரம் பக்தி. அடுத்ததாக கும்பராசி. அவிட்டம் 3, 4ஆம் பாதங்கள், சதயம், புரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்கள். கும்பராசிக்காரர்களே, இந்த புத்தாண்டு உங்களுக்கு வாழ்வில் பலவிதமான புது அனுபவங்களை தந்து அடுத்த கட்ட முன்னேற்றத்தை கொண்டு செல்கின்றது. எப்பொழுதும் பிஸியாகவே இருக்கிற நீங்க வெளியூருக்கு அடிக்கடி சென்று மாரி இருக்கும். சுப விரியங்கள் அதிகமாக செய்வீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலேயே உள்ளார். இது உங்களுக்கு 7.5 சனி காலம். ஆனாலும் சனி பகவான் உங்கள் ராசிநாதன் என்பதனால் மன தைரியத்துடன் செயல்பாற்றுவீர்கள். கும்பராசி. விதியை வெல்லும் ஆஞ்சநேயர் வழிபாடு. இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே சனி உங்கள் ராசியில் உள்ளார். இது 7.5 சனி காலம். மேலும் ராகு 2லும், கேது 8லும், குரு 3லும் இருப்பதால் பலரும் பலவிதமான சொல்லலாம். யார் என்ன சொன்னாலும் தெய்வ பலத்தினால் உங்கள் வாழ்வில் எல்லாம் நன்மையாகவே முடியும். உத்தியோகத்தில் பெரிய பிரச்சனை என்று வேலையை விட வேண்டாம். அதை விட நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை உடனே கிடைக்கும். வருட தொடக்கத்தில் உங்கள் பாக்கியாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதியான புதனோடு கூடி 10ல் இருப்பதால் வருமானத்திற்கு தடையே இல்லை. எப்படியும் இந்த வருடம் முழுவதும் நீங்கள் வணங்கும் தெய்வம் யார் மூலமாவது உங்களுக்கு நல்லது செய்வார்கள். அதனால் நம்பிக்கையோடு கடமையை செய்யுங்கள். நல்ல பலன் தர்மப்படி வந்தே சேரும். மேலும் உங்களுக்கு நல்ல பலன் நல்லபடியாக கிடைக்க சனிக்கிழமை சனி ஹோரையில் தொடர்ந்து ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வாருங்கள். சனிக்கிழமையில் அன்னதானம் செய்யுங்கள். கும்பராசி. குரு பார்வை பலன்கள் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை. 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7, 9, 11ஆம் இடங்கள் பார்வை செய்கிறார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பார்வை செய்வதனால் நீண்ட நாட்களாக திருமணம் நடக்காமல் இருந்தவர்களுக்கு இந்த வருடத்தில் திருமணம் நல்லபடியாக நடக்கும். சிலர் வேலையை விட்டுவிட்டு புதிய தொழில் தொடங்குவீர்கள். நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு அனுகூலங்கள் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதனால் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். சிலருக்கு தந்தை வழி சொத்துக்கள் கைகூடும். சகல பாக்கியங்களும் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். நண்பர்கள் மூலமாக நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதனால் உங்கள் தேவைக்கு பணம் கைகூடி வரும். மூத்த சகோதரர்கள் மூலமாக ஆதாயம் ஏற்படும். லாபஸ்தானத்தை குரு பார்வை செய்வதனால் எதிர்பாராத நன்மைகளும் உண்டாகும். கும்பராசி. குரு பார்வை பலன்கள் மே முதல் டிசம்பர் வரை. 2024ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு வருகிறார். ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் வந்த குரு இனியும் உங்கள் வீட்டுக்கு 4ஆம் வீட்டிலிருந்து ராசிக்கு 8, 10, 12ஆம் இடங்களில் பார்வை செய்கிறார். இதனால் ஏற்படும் நன்மைகளை இனி காணலாம். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் குரு பார்வை செய்வதனால் உங்கள் கவலைகள் எல்லாம் தீரும். சொந்தக்காரர்களில் இருந்து வந்த பகைகள் தீரும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வீர்கள். சிலருக்கு வராமல் இருந்து வந்த இன்சூரன்ஸ் பணம் கைக்கு வரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். மனம் சந்தோஷமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதனால் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். கர்மஸ்தானத்தில் குரு பார்வை விடுவதனால் வேலையில் சிறத்தன்மை உண்டாகும். எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் உங்கள் திறமை வெளிப்படும். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதனால் வேலை விஷயமாக சிலர் வெளிநாடு செல்வீர்கள்.
நீண்ட நாட்களாக உடல் நலம் இல்லாமல் மருத்துவமனையில் இருந்தவர்கள் வீடு திரும்புவீர்கள். கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த மனக்கசப்பு எல்லாம் நீங்கி மன ஒற்றுமை உண்டாகும். உங்களுக்கு உண்டான பரிகார கடவுள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண்கள் 4, 7, அதிர்ஷ்டமான மாதம் ஆவணி, ஐப்பசி. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் புதன்கிழமை புதன் ஹோரையில் கருடாழ்வாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள். காரிய அனுகூலங்கள் உண்டாகும். மொத்தத்தில் கும்பம் தன்னம்பிக்கை. அடுத்ததாக மீனராசி. புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி. மீனராசிக்காரர்களே, இந்த புத்தாண்டு உங்களுக்கு மிக நல்ல பலன்களை தர இருக்கிறது. பொருளாதார வளர்ச்சி பெரிய அளவில் இருக்கும். திடீர் வேலை மாற்றமும் உயர் பதவியும் கிடைக்கும். தடைப்பட்ட சுப காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். மனம் சந்தோஷமாக இருக்கும். நீண்ட நாட்களாக கனவான சொந்த வீடு இந்த ஆண்டில் அமையும். வருட தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் கடன் பிரச்சனை தீரும். எதிர்பார்த்த பேங்க் லோன் சாங்ஷன் ஆகும். மீனராசி. திருமண தடை நீக்கும் குரு இந்த புத்தாண்டில் ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு உள்ளார். இதனால் உங்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட வருடம் முற்பகுதியிலேயே திருமணம் நிச்சயமாகும். சிலருக்கு வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கும். மீனராசி. குரு பார்வை பலன்கள் மற்றும் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை. 2024 ஏப்ரல் மாதம் முதல் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6, 8, 10ஆம் இடங்களில் பார்வை செய்கிறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதனால் புதிய வேலை அதிக சம்பளத்துடன் அமையும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். உங்களை எதிர்த்தவர்கள் இனி உங்களை விட்டு விலகி போவார்கள். கோர்ட் கேஸ் தீர்ப்பு இனி உங்களுக்கு சாதகமாகும். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதனால் உங்கள் கவலைகள் எல்லாம் தீரும். சொந்தக்காரர்களோடு இருந்து வந்த பகை தீரும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வீர்கள். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். சிலருக்கு வராமல் இருந்து வந்த இன்சூரன்ஸ் பணம் கைக்கு வரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதனால் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். கர்மஸ்தானத்தில் குரு பார்வை விடுவதனால் வேலையில் சிறத்தன்மை உண்டாகும். வேலையை விட்டு விடலாம் என்று நினைத்த நீங்கள் உங்கள் முடிவை மாற்றிக்கொள்வீர்கள். எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் உங்கள் திறமை வெளிப்படும். மீனராசி. குரு பார்வை பலன்கள் மே முதல் டிசம்பர் வரை. 2024 மே 1ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு வருகிறார். ஏப்ரல் மாதம் முறை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்த குரு இனி குரு 3ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 7, 9, 11ஆம் இடங்களில் பார்வை செய்கிறார். இதனால் ஏற்படும் நன்மைகளை இனி காணலாம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதனால் நீண்ட நாட்களாக திருமணம் நடக்காமல் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த வருடத்தில் திருமணம் நல்லபடியாக நடக்கும். திடீர் வேலையை விட்டுவிட்டு புதிய தொழில் தொடங்குவீர்கள். நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதனால் வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும். சிலருக்கு தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். சகல பாக்கியங்களும் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். நினைத்ததெல்லாம் நடக்கும். நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதனால் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான பலன் வரும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கனவுகள் எல்லாம் நினைவாகும். மூத்த சகோதரர்கள் மூலமாக ஆதாயம் ஏற்படும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய இது காலம் இது. அதனால் மனம் சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண்கள் 5, 9, அதிர்ஷ்டமான மாதங்கள் ஆடி, கார்த்திகை. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஞாயிற்றுக்கிழமை குரு ஹோரையில் சிவபெருமானை பில்வ மாலை சாற்றி வழிபடுங்கள். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். மொத்தத்தில் மீனம் வரவு. நேயர்களே, இதுவரை 2024 புத்தாண்டு பலன்கள் பரிகாரங்களை பார்த்தோம். உங்களுக்கு உண்டான பரிகாரங்களை செய்து வாழ்வில் சகல நன்மைகளையும் அடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம்.